விலை ஒரே நாளில் 1640 ரூபாய் விலை சரிவு. ஒரு சவரன் 70,700 விலை குறைந்தது. கடைகளில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலை 15 ரூபாய் குறைப்பு. சென்னையில் 1906 ரூபாய்க்கு விற்பனை. ஏடிஎம்ஐ அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேலாக பயன்படுத்தினால் கட்டணம் 23 ரூபாயாக உயர்வு. ரிசர்வ் வங்கியின் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ரயில்வே வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுடன் முன்பதிவு பெட்டியில் பயணிக்க இன்று முதல் தடை. அபராதம் விதிக்க டிக்கெட் பரிசோதகர்களுக்கு அனுமதி அளித்தது ரயில்வே நிர்வாகம். மே தினத்தையொட்டி உழைப்பாளர் நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் மரியாதை. தொழிலாளர்களுடன் திமுக அரசு என்றும் துணை நிற்கும் என உறுதி. அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்துக்கு பின் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பு திமுகவுக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் பெருமிதம். மத்திய அரசின் அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மிகப்பெரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட நியோமேக்ஸ் நிறுவனத்தின் வழக்கு விசாரணை அதிகாரி திடீர் மாற்றம். ஆவணங்களை திண்டுக்கல் பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பியிடம் ஒப்படைக்க உத்தரவு. ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜரின் அவதார உற்சவம். தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. கோவை வெள்ளியங்கிரி கோயில் வளாகத்தில் நள்ளிரவில் சுற்றித் திரியும் ஒற்றை யானை. தடுப்புகளை தூக்கி எறிந்து நடைபாதை கடைகளை சேதப்படுத்தியதால் பக்தர்கள் அச்சம். ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இளநிலை நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்வதற்கு தொலைபேசி எண்கள் அறிவிப்பு. கோவையில் ஒரு கட்டு 2 ரூபாயாக விலை சரிந்த கொத்தமல்லி. உரிய விலை இல்லாததால் தொண்டாமுத்தூர் பகுதிகளில் தோட்டத்தில் பறிக்காமல் விடும் நிலை. படப்பிடிப்புக்காக மதுரை வரும் தாவேக தலைவரை காண விமான நிலையத்தில் குவிந்த தொண்டர்கள். பிற்பகலில் வரும் விஜய்க்காக காலையிலேயே தொண்டர்கள் குவிந்ததால் பயணிகள் அவதி. கணவரை விவாகரத்து செய்துவிட்டதாக அறிவித்தார் முன்னாள் குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம். தொழிலதிபருடன் காதலில் இருப்பதாக பரவிய தகவல் தவறு எனவும் விளக்கம். சூர்யா நடிப்பில் வெளியானது ரெட்ரோ திரைப்படம். கோவை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் ரசிகர்கள் கொண்டாட்டம். பஞ்சாபுடன் தோற்று பிளே ஆஃப் ரேஸிலிருந்து முதல் அணியாக வெளியேறிய சிஎஸ்கே. அடுத்த சீசன் என்ன, அடுத்த போட்டியில் விளையாடுவேனா என்பதே தெரியாது என தோனி பதில். ஐபிஎல்லில் மும்பையின் தொடர் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடுமா ராஜஸ்தான்? இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷியின் ஆட்டத்தை காண காத்திருக்கும் ரசிகர்கள். ரயில்வே டிக்கெட் மற்றும் ஏடிஎம் நடைமுறைகளில் இன்று முதல் புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றன. இன்று முதல் ரயில்வே டிக்கெட் முறையில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதன்படி வெயிட்டிங் லிஸ்ட் எனப்படும் காத்திருப்போர் டிக்கெட் வைத்திருப்போர் 2ஆம் மற்றும் ஏசி வகுப்புகளில் கட்டாயம் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கன்ஃபார்ம் ஆகாத டிக்கெட்டுகளை வைத்திருப்போர் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் பயணித்தால் அவர்களுக்கு அபராதம் விதிக்க டிக்கெட் பரிசோதகர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வெயிட்டிங் டிக்கெட் வைத்திருப்போர் முன்பதிவு இல்லாத 2ஆம் வகுப்பு பெட்டியில் பயணிக்க அனுமதிக்கப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்து பயணிப்பவர்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை கவனத்தில் கொண்டு இந்த திட்டத்தை ரயில்வே கொண்டு வந்துள்ளது. அதே நேரத்தில் IRCTC இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யப்பட்டு அந்த டிக்கெட்டுகள் வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தால் தானாகவே காலாவதியாக பயணிகளுக்கு பணம் திரும்ப வழங்கப்பட்டு வருகிறது. அந்த முறை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வங்கி ATMகளில் பணம் எடுக்கும் எண்ணிக்கைக்கும் கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. அதன்படி ஒரு மாதத்திற்கு கணக்கு வைத்துள்ள வங்கியின் ATMகளில் இருந்து 5 முறையும் பிற வங்கிகளின் ATMகளில் இருந்து 3 முறையும் பணம் எடுத்துக் கொள்ளலாம். மெட்ரோ எனப்படும் பெருநகரங்களின் கீழ் வராத நகரங்களில் மாதத்திற்கு 5 முறை பிற ATMகளில் பணம் எடுத்துக் கொள்ளவும் அனுமதிக்கப்படுகிறது. இந்த எண்ணிக்கையை மீறி பணம் எடுத்தால் கூடுதலாக 23 ரூபாய் இன்று முதல் வசூலிப்பதற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. ATMகளில் பணம் எடுப்பது தவிர்த்து இருப்பு எவ்வளவு உள்ளது என சரிபார்க்கும் வசதியும் உள்ளது. அப்படி இருப்பு எவ்வளவு உள்ளது என பார்ப்பதையும் ஒரு பரிவர்த்தனையாகவே வங்கிகள் கணக்கில் கொள்கின்றன. எனினும் சில வங்கிகள் பணம் எடுக்காத பரிவர்த்தனைகள், அதாவது இருப்பு எவ்வளவு என பார்ப்பதற்கு இலவசம் என்றே அறிவித்துள்ளன. காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பெஹல்காம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு பல ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தாக்குதல் தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் அவசர ஆலோசனை கூட்டம் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. இதேபோன்று செவ்வாய்க்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் ஆகியோருடன் தனியாக ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து புதன்கிழமையும் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், முப்படைகளின் தலைமை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாகிஸ்தானுக்கான மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி தடை, வர்த்தக தடை குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பின்னர் நடைபெற்ற அரசியல் நடவடிக்கைகளுக்கான அமைச்சரவை கூட்டத்திலும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவை மத்திய அரசு மறுசீரமைத்து உத்தரவிட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் புதிய தலைவராக ரா அமைப்பின் முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய விமானப்படையின் மேற்கு பிராந்திய முன்னாள் தலைவர் PM சின்ஹா, ராணுவத்தின் தெற்கு படையின் முன்னாள் தளபதி AK சிங், கடற்படையின் முன்னாள் தளபதி மோன்டி கன்னா ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதேபோன்று ஓய்வு பெற்ற IPS அதிகாரிகளான ராஜீவ் ரஞ்சன் வர்மா, மன்மோகன் சிங் மற்றும் ஓய்வு பெற்ற வெளியுறவுத்துறை அதிகாரியான வெங்கடேஷ் வர்மாவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். நாட்டின் பாதுகாப்பிற்கு நீண்ட கால திட்டத்தை இக்குழுவினர் வகுத்துக் கொடுப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது.